அன்பான பிக்ஸ் சேனல் நேயர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 அந்த சீரீஸ்ல நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி சிம்ம ராசி. நண்பர்களே, குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 அந்த சீரீஸ நாம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ராசியா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே மேஷ ராசியிலிருந்து கடகராசி வரை இருக்கிற 4 ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது பிளேலிஸ்ட்ல இருக்கு, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இப்ப நாம பார்க்க போற ராசி சிம்ம ராசி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல சஞ்சரித்து வந்த குரு பகவான், அதாவது சிம்ம ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீடான மிதுன ராசியில சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்போது உச்சமடைய போகிறார் கடகராசியில. அவர் உச்சமடையது 12ஆம் வீடு ஆகும். உங்கள் வீட்டுக்கு 12ஆம் வீடு ஆகும். அந்த 12ஆம் வீட்டுல குரு உச்சமடைய போகிறதுனால என்னென்ன பலன்கள் அடைய போகிறீங்க நீங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே போல சில பேர் பர்சனலா என்னை காண்டாக்ட் பண்றாங்க. உங்களுக்கு அவங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு வரதுக்கெல்லாம். அந்த மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்குது, தசாபுக்தி எப்படி இருக்குது, இதெல்லாமே டீட்டெயிலாக பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குங்க. இது எப்படி நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸ், அதாவது டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிட்டீங்கன்னா, உங்கள் பேர் இந்த டீட்டெயில் அனுப்பிட்டீங்கன்னா நான் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். நீங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஓகே, உங்களுடைய நீங்கள் வச்சிருக்க ஹாரோஸ்கோப்போட கம்பேர் பண்ணிவிட்டு ஓகே அப்படி சொல்லிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். அதாவது பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆடியோவாக நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். ஆடியோ அந்த ஆடியோ நீங்கள் கேட்டு முடிச்சுட்டு உங்களுடைய டவுட்ஸ் எனக்கு ஃபோனில் கான்வர்சேஷன் உங்களுக்கு கேட்டுக்கலாம். இதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜர். நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோன்றது ப்ரொசீஜர். யாருக்கா தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? குரு பயிற்சி பலன்களில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு 3 விதமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதே போல நிறைய சுப செலவுகள் காத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சுப செலவுகளா அது விரைய செலவுகளான்றது உங்க ஜாதகத்துக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும். உங்களுடைய தசாபுக்தி எப்படி இருக்குன்றதை பொறுத்து வேறுபடும். சரிங்களா? ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா சுப செலவுகள் காத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ஏன்னா குரு பகவான் உச்சமடைய போயார். உச்சமடையும் போது மோஸ்ட்லி அவர் சுப செலவுகளாக தான் கொடுப்பாரு. சுப செலவுகள் விரை செலவுகளுக்கு வித்தியாசம் என்னன்னா, சுப செலவுகள்னா நீங்க விருப்பப்படக்கூடிய விஷயத்துல நீங்க செலவு பண்றது சுப செலவுகள். அதாவது திருமணம், ஒரு ஃபங்க்ஷன், வீட்டில் வீட்டில் இருக்கவங்களுக்கு பூனி, அதாவது மஞ்சள் தண்ணி நடத்துறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் பண்ணுறது, நிச்சயதார்த்தம், ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வீட்டில் நம்ம பண்ணுறது, இல்லைனா கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி, ஒரு விசேஷம்ன்றது உங்கள் தயவில் உங்கள் செலவில் நீங்கள் பண்ணுறது தான் நீங்கள் எடுத்துக்கட்டி பண்ணுறது தான் அது சுப செலவுகள், சுப நிகழ்ச்சிகள். அதில் செலவு பண்ணுறது சுப செலவுகள் சொல்லுவாங்க. அதே போல் காரில் இன்வெஸ்ட் பண்ணுறது, பைக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு புது லேண்டு, இடம், வீடு, இல்லை ஒரு படிப்புக்காக ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறது, இது எல்லாமே சுப செலவுகளாக போயிடும். ஏன்னா அது மூலிமா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வருது. இதே விரைய செலவுகள் எப்படின்னா பணத்தை தொலைக்கிறது, திருடு போகிறது, பணம் உங்கள் வீட்டிலேருந்து திருடு போடுறது, அதே போல் ஏமாந்து போகிறது, ப்ராப்பர்ட்டிஸை விற்க போகிறப்ப ஏமாந்து போகிறது, அதே போல் கோர்ட்ல ஏற்கனவே கேஸ் போயிட்டு இருக்கும், அதுல உங்களுக்கு லாஸ் ஏற்படும். இந்த மாதிரி விஷயம்லாம் தண்ட செலவுகள், விரைய செலவுகள் சொல்லுவாங்க. ஏன்னா 12ஆம் வீட்டுல குரு பகவான் இருக்கிறதுனால அதை மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க. அது நஷ்டம் சொல்லுவாங்க. அதனால அப்படி சொல்லுவாங்க. ஆனா உங்க வீட்டிற்கு, சிம்ம ராசிக்கு எந்த வீட்டிற்கு அதிபதி குரு பகவான்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எல்லா வீட்டுக்கும் 12க்கு நம்ம ஒரே மாதிரி நம்ம பொருள் எடுத்துக்கூடாது. உங்க வீட்டுக்கு, அதாவது சிம்ம ராசிக்குன்னு பார்க்குறப்ப 12ஆம் வீட்டில் குரு மறைகிறப்ப எந்த மாதிரி பலன் கொடுக்குன்னா நல்ல பலன்கள் தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னா 5ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதி இந்த குரு பகவான் உங்க சிம்ம ராசிக்கு. அப்படி பார்க்குறப்ப 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மறையிறதுன்றது ஒரு சுமாரான பலன் தான். ஆனா 8ஆம் அதிபதி, அதாவது அஷ்டமாதிபதி 12இல் மறைவது ஒரு ராஜயோகம் சொல்லுவாங்க. ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க.
உங்களது வந்து குரு வந்து சுபர் தான் எல்லாருக்குமே. ஆனா உங்க ராசிக்கு பாக்குறப்ப குரு பகவான் 8ஆம் அதிபதி வந்து அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதி 12ல மறையிறது வந்து ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் செல்வங்கள்லாம் கொடுக்கும். ஓகேங்களா? ஆனா 5ல இருக்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானம் கெடுறதுனால நம்மளுக்கு பூர்வ புண்ணிய ஜென்மத்துல நம்ம பண்ண வந்து நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அது உங்களுடைய தசாபுக்திக்கு ஏற்ப பலன் மாறுபடும். இதுவே நீங்க சிம்ம ராசி சிம்ம லக்னமா இருந்தாதான் இது வந்து ஃபுல் பலம். இதுவே வேற லக்னமா இருந்து சிம்ம ராசியா இருக்கிறப்ப வந்து அதுல ஒரு 50% தான் உங்களுக்கு நடக்கும். அப்படின்றப்ப இதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல தசாபுக்தி, உங்களுடைய தசாபுக்தி ஜாதகத்துல பார்த்தா தசாபுக்தி வந்து பாதகாதிபதி மாரகாதிபதி தசை நடக்குதான் நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அது பார்த்துட்டு மற்றபடி நல்ல கேந்திர திரிகோணாதிபதி ஆட்சி உச்சஸ்தானம் பலம் உங்க உங்க ஜாதகத்துக்கு வந்து நல்ல பலம் கொடுக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுக்தி நடந்துச்சுன்னா இது எல்லாமே சுப செலவுகளா போட்டு பயங்கரமான ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய வேண்டிய நேரம் இது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சிம்மராசிக்கு. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சிக்கல் வந்து மார்ச் 6ஆம் தேதி வந்திருக்கு. அது என்னன்னா அஷ்டம சனி, 8ல சனி வந்திருக்கு. அந்த சனி பகவானு ஒரு வருஷம் டெம்பரரியா வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டாரு. அதற்கு காரணம் இந்த குரு பகவான். அதனால நீங்க குரு பகவானுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா குரு பகவான் வந்து உச்சமடைந்தாலே அவர் வந்து ஃபுல் பவர்ல இருப்பாரு. அந்த ஃபுல் பவர்ல இருந்துட்டு 9ஆம் பார்வையாக மீன ராசியை பார்க்கிறாரு. அங்க சனி பகவான் ஆல்ரெடி இருக்காரு. ஏன்னா குரு இருக்க இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு பலம் அதிகம் சொல்லுவாங்க. அவர் உச்சமடைந்து பார்க்கிற பார்வை அதை விட தைரியமான பார்வை, அதாவது வந்து உக்ரமான பார்வையா இருக்கும். அந்த பார்வை பார்த்தீங்கன்னா மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், மிகுந்த நன்மையை கொடுக்கும். அதாவது வந்து ஃபுல் பிரைட்னஸ், அந்த அந்த இடமே உங்களுக்கு வந்து எப்படின்னா பாக்கியம் அடைஞ்சிரும். எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு உங்க ராசிக்கு? 4, 6, 8 இந்த 3 இடத்த பார்க்குறாரு. 4ஆம் வீடுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி ஸ்தானம் சொல்லுவாங்க. யாராச்சும் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய கல்வி பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து 10th 12th இல்லை நீட் எக்ஸாமு, கேட் எக்ஸாமு, அதே போல் வந்து எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் அவங்க வெற்றி தான் கண்டிப்பாக. ஸோ இந்த 1 இயரில் வந்துட்டு படிக்கிற பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் நல்ல மார்க் மதிப்பெண் எடுப்பாங்க. நினைச்ச படிப்பை அவங்க அடைவாங்க. அது வந்து உறுதியாக சொல்லலாம். அதே போல் யாராவது வீடு கட்டணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும் அப்படின்னு என்ன இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே அமைய போகிற நேரம் இது. அதே போல் ஜாதகர் சிம்மராசி ஜாதகருடைய தாய் அவங்க வந்து ஆரோக்கியம் நல்லா இருக்கும், அம்மாவோட உறவுகள் நல்லா இருக்கும். யாருக்கா பிரச்சனை இருந்துச்சு, அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும்னா அவங்களாம் வந்து இப்போ நல்லபடியாக இருப்பாங்க. அதனால் நம்ம வந்து தைரியமாக இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயம் சுகஸ்தானம், அதாவது வந்து நீங்கள் சுகமாக இருப்பீங்க, லக்ஸூரியஸாக இருப்பீங்க, சொஃபிஸ்டிகேட்டடாக இருப்பீங்க இந்த ஒரு வருஷம் சொல்லலாம். அடுத்து பார்த்தா 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகம், அதாவது ஜாப் கிடைக்காம இருப்பாங்கல்ல, படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். யாருக்காவது வன்பு வழக்கு சண்டை சச்சரவுல இருக்குல்ல, என்ன பிரச்சனைகள் கோர்ட் கேஸ்ன்னு இருக்கும்ல, அந்த கோர்ட் கேஸ் எல்லாம் வந்து நல்லபடியான தீர்ப்பு இவங்களுக்கு சாதகமாக வரும். ஓகேங்களா? அதே மாதிரி எதிரிகள்லாம் உதிரிகள் ஆவார்கள். எதிரிகளே இல்லாமல் நீங்க வந்து வெற்றி அடைவீங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு லைஃப்ல நடக்கும். சரிங்களா? யாருக்காச்சும் வந்து தீராத வியாதிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கான மருந்து கிடைச்சி உங்களுக்கு அந்த அந்த வியாதி வந்து குணமாகும் இந்த டைம்ல. சரிங்களா? அடுத்தது 8ஆம் வீடை பார்க்குறாரு. 8ஆம் வீடை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து ஆயுள் பலமாகும். ஓகேங்களா? ஆயுள் பலமாகும். அதே போல் வந்து உங்களுடைய பார்ட்னர், அதாவது லைஃப் பார்ட்னர் இருக்காங்களா, ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன், அவங்க மூலியமா ஆதாயமும் உங்களுக்கு கிட்டும். அதே போல ஏதாவது இன்சூரன்ஸ்ல நீங்க பணம் போட்டிருந்தீங்கன்னா அது மூலயமா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இந்த ஒரு வருஷத்துல. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போற பாக்கியங்கள். சரிங்களா? அதனால குரு வந்து மறைஞ்சிருக்காரு, நீங்க பதட்டப்பட தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. குரு அங்க இருந்து உச்சமடைஞ்சு உங்களுடைய அஷ்டம சனியால வரக்கூடிய பாதிப்புகளை அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ண போறாரு, சேஃப் கார்டா இருக்க போறாரு அவரு. ஸோ அதனால வந்து நீங்க குரு பகவான நம்பி தைரியமா நீங்க களத்துல இறங்க, எல்லா விஷயமே உங்களுக்கு வெற்றியா இருக்கும். சரிங்களா? அதே போல் வந்து உங்களுக்கு வந்துட்டு இன்கேஸ் எனக்கு சிம்ம ராசி சார், நான் வேற லக்னம் அப்படின்னா எதாவது டவுட் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். பர்சனலாக என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தால் என்ன எப்போனா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கமெண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் எந்த ராசி, உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலாக ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ், இந்த விஷயத்துக்கான வீடியோஸை கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வீடியோஸையும் நாங்கள் வீடியோஸை வந்து போஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக.
சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல வந்துட்டு சிம்ம ராசிக்கு அடுத்தது கன்னி ராசிக்கு போடுவேன். அதே போல அதோட கண்டினியூஷனா மீன ராசி வரை இருக்க எல்லா ராசிக்குமே குரு பயிற்சி பலன்கள் போஸ்ட் பண்ண போறோம். சரிங்களா? இன்கேஸ் சில பேர் வந்து திருமணத்துக்காக வந்துட்டு காத்துட்டு இருக்காங்க. அலைன்ஸ் பார்க்குறப்ப வந்துட்டு இந்த பொருத்தம் பார்க்கறதுக்குலாம் வந்து ஒரு பேக் மாதிரி இருக்குது. அந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் டைம் அவங்க மேரேஜ் ஆகிற வரையும் வந்து நம்மளை வந்து கன்சல்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குறப்ப வந்து மேரேஜ்க்கான லைஃப் டைம் பேக் அப்படின்றது கேளுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.